ஓம் சாய்ராம். இந்த ஆடியோ புக்ல சாய்பாபாவின் லீலைகளை பத்தி பார்க்க போறோம். அப்படி இன்னைக்கு நம்ம எபிசோட் 1ல ஆன்றல் அப்படின்ற மும்பையை சேர்ந்த ஒரு மீனவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், ஒரு பேராபத்தான ஒரு சம்பவம். அதுல இருந்து பாபா அவரை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஆன்றல் ஆன்றல் இவர் யாருன்னா, நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு மீனவர். கோலிவாடா அப்படின்னு மும்பையில ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த சேர்ந்த ஒரு மீனவர். அவரு பாபாவோட ரொம்ப பெரிய ஒரு பக்தர். பாபானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா மேல அளவு கடந்த அன்பு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, எவ்ரிடே பாபா கோயிலுக்கு விடாம போவாரு. தொடர்ந்து. அதுவும் அவருக்கு மதிய ஆரத்தினா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளும் அந்த மதிய ஆரத்திய அவர் மிஸ் பண்ணதே கிடையாது. என்ன சிச்சுவேஷன், என்ன அவர் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் மதிய ஆரத்திக்கு கண்டிப்பா அவரு வீட்டு பக்கத்துல அவரு வீடு கோலிவாடால இருக்கு. அங்க பக்கத்துல ஒரு சிவாஜி மகாராஜ் கட்டின ஒரு ஃபோர்ட் இருக்கு. அது பக்கத்துல ஒரு சாய்பாபா கோயில் இருக்கு. அந்த கோயில்ல அவரு எவ்ரிடே மதிய ஆரத்தி அட்டெண்ட் பண்றது. இது அவரோட ஒரு ரொட்டீன், ஒரு ட்ரெடிஷனா அவர் வச்சிருக்காரு. ஒரு நாள் எப்பயும் போல அவரு கடலுக்கு போனாரு. ஒரு ஒரு 8 மணி அளவு இருக்கும். அவரு மார்னிங் 8 மணிக்கு கிளம்பி அவரும், அவரோட பையன், இந்த வாட்டி அவரோட பையனை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க. அவங்க மீன் பிடிக்க போகும்போது எல்லாம் ரொம்ப நார்மலா இருந்தது. அவங்க எப்பயும் போல போட் எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நடு கடல் கிட்ட வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த போட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எதையும் பெருசா கவனிக்கல. பட் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, வெதர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க கிளம்பும்போது நார்மலா இருந்த வெதர், இப்ப பார்த்தீங்கன்னா வானம் நல்லா இருட்டி மழை பெய்யுற மாரி இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு நல்ல காத்து அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் அவங்க பார்க்குறாங்க, என்ன திடீர்னு வந்து இருட்டாகுதே என்னன்னு அவங்க பார்த்து, அத வந்து ரியலைஸ் பண்றதுக்குள்ள நல்ல ஜோரான மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. வேகமான காத்து, புயல் காத்து நடுக்கடல்ல யோசிச்சு பாருங்க. வேகமான கொட்டுற மழை, வேகமான காத்து, புயல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதனால உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி புயல் சிச்சுவேஷன்ல நடுக்கடல்ல அந்த கடல் அலையும் பெரிய பெரிய அலையா வர ஆரம்பிச்சிடுச்சு. இவங்க எடுத்துட்டு போன இந்த சின்ன போட்டால அவ்வளோ பெரிய அலைய கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க எவ்வளோ பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா வர அலை பெரிய பெரிய அலையா வர்றதால அந்த போட்டை பேலன்ஸ் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல அப்பாவும் மகனும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த போட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி ஏறதால போட்டு வந்து உள்ள கடலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆத்மார்த்தமா பாபாவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாபா எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாத்துங்கன்னு பாபாவை அங்க அந்த நடுக்கடலேருந்து பாபா எங்களை சேவ் பண்ணுங்க, பாபா எங்களை காப்பாத்துங்கன்ட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஆன்றல் அவர் வந்து அவரோட பையன்கிட்ட சொல்றாரு, நான் எப்பவுமே வந்து மதிய ஆரத்திய மிஸ் பண்ணதே கிடையாது. ஒரு நாளும் நான் மிஸ் பண்ணதில்ல. இப்போ வந்து இந்த நடக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா எனக்கு பாபாவோட அந்த ஆரத்திய மிஸ் பண்ணிடுவனோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பாபாவோட ஆரத்திய பார்க்கணும் அப்படின்னு அவரோட பையன்கிட்ட சொல்லி ரொம்ப அழறாரு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. எங்கேயோ தூரத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அவங்க பையனாலயும் அந்த சத்தத்த ஃபீல் பண்ண முடியுது. 2 பேரும் என்ன இங்க சத்தம் அப்படின்ட்டு வானத்த நோக்கி பார்க்குறாங்க. அப்ப வானத்துல பார்த்தம்போது எங்கேயோ தூரத்துல ஒரு ஹெலிகாப்டர் ஒண்ணு அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. அவங்க பார்க்குறாங்க, என்ன இந்த நடுக்கடல்ல சுத்தி முத்தி யாருமே இல்லையே! பக்கத்துல ஒரு போட்டோ, இல்ல வேற ஒரு கப்பலோ எதுவுமே இல்ல. ஏன்னா, அந்த வெதர் அவ்ளோ ரொம்ப பேடா இருந்ததால, வேற எந்த மீன் பிடிக்கிறவங்களோ, இல்ல வேற ஒரு கப்பல் எதுவுமே இன்னைக்கு கடலுக்கு வரல. அப்போ அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இந்த ஹெலிகாப்டர் எங்க வந்துட்டு இருக்குன்னு. ஆனா, அந்த ஹெலிகாப்டர் நேரா அவங்கள நோக்கி அவங்க கிட்ட வந்து, அந்த ஹெலிகாப்டர் வந்து இவங்க 2 பேரையும் ஆண்டர்லயும், அவரோட பையனையும் சேவ் பண்ணி
கடலுக்கு காப்பாத்தி நல்லபடியா கடலுக்கு வெளியில எடுத்துட்டு போய் கரையில எடுத்துட்டு போய் விட்டுட்டாங்க. விட்டுட்டு அந்த ஹெலிகாப்டர் கேப்டன் வந்து அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அவரோட ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போறாரு. அவரோட ரூமு கூப்பிட்டு போனா, அவரும் ஒரு சாய் பக்தர். அவரோட ரூம்ல அவரோட டெஸ்க் இருக்கு. அதுல ஒரு சின்ன பாபா ஃபோட்டோ இருக்கு. அத பார்த்த உடனே இந்த ஆண்களுக்கும், அவரோட பையனுக்கும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு அழுகை. அவங்க வந்து பாபாவ நெனச்சு அப்படி அழறாங்க. அப்போ அத பார்த்து அந்த கேப்டன் சொல்றாரு, "இன்னைக்கு காலையில இருந்தே எனக்கு வந்து மனசு வந்து நார்மலா இல்ல. ஒரு மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன், ஐ எதுலயுமே ஒரு தெளிவு இல்லாத மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு என் பின்னாடியிலருந்து ஒரு குரல் வந்து, என்ன கடல நோக்கி பாரு, கடல நோக்கி பாரு அப்படின்ட்டு திடீர்னு யாரோ பின்னாடி வந்து சொல்றா மாதிரியே இருந்தது. நான் அப்போ கடல பார்த்தேன். கடல பார்க்கும்போது என்னால தூரத்துலருந்து என்னால உணர முடிஞ்சது. யாரோ அங்க வந்து ஹெல்ப்புக்கு கேட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து அத ஃபீல் பண்ண முடிஞ்சது." அப்படின்னு சொன்னாரு. இப்ப இவரோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டன் வந்து விமானப்படை துறைமுகம் அந்த போர்ட் இருக்கும் இல்லையா? அதுல அவரு வொர்க் பண்றாரு. ஸோ அவரு அந்த பீச்சோட சைட்ல தான் அவரோட ஆஃபீஸ். அந்த பீச்சோட சைட்ல தான் இந்த விண்டோ வழியா பார்த்தா உங்களுக்கு வந்து கடல் தெரியும். ஸோ அவரு வந்து அந்த பைனாகுலர் வச்சு பார்த்துருக்காரு கடல்ல. கடல பார்க்கும்போது எங்கேயோ தூரத்துல அவருக்கு ஃபீல் பண்ணியிருக்காரு யாரோ மாட்டிட்டு இருக்காங்கன்னு. அதனால அவரு என்ன பண்றாரு, உடனே ஹெலிகாப்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஹெலிகாப்டர வர வச்சு இவங்க 2 பேரையும் பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த கதைய அந்த அவருக்கு நடந்தத வந்து இந்த ஆண்களுக்கு அவர் சொல்லும்போது, ஆண்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாபா வந்து இப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில அவரு இவரு கூப்பிட்டோனே பாபா வந்து இன்னொரு பக்தர் மூலியமா வந்து அவர காப்பாத்திருக்காரு அப்படின்றது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் இந்த கேப்டன் தண்ணி குடுக்குறாங்க. "தண்ணி குடிங்கன்னு." அவரு "எனக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம். நான் எப்பவுமே மதிய ஆரத்தி மிஸ் பண்ணதே இல்ல. என்னை எப்படியாவது பக்கத்துல இருக்க அந்த சாய்பாபா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நான் மதிய ஆரத்தி அட்டெண்ட் பண்ணணும்." அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு, அவரோட வண்டியிலேயே அந்த அப்பாவையும், மகனையும் கூட்டிட்டு அந்த பக்கத்துல இருக்க பாபா கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கரெக்ட்டா அவரு பாபா கோயில்ல காலு எடுத்து வைக்கிறாரு. கரெக்ட்டா அந்த மதிய ஆரத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரு ஆசைப்பட்ட மாரியே பாபாவோட மதிய ஆரத்தி அவரால பார்க்க முடிஞ்சது. பாபாவுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்பாவும் மகனும் அந்த கோயில்ல ஒரு பெரிய நன்றிய பாபாக்கு செலுத்துனாங்க. இந்த கதைய நான் இங்க முடிக்கிறேன். இந்த கதை பார்த்தீங்கன்னா, சாய் லீலா மேகசின்லேருந்து எடுக்கப்பட்ட கதை. இந்த கதைய நமக்கு வினி அம்மா ஷேர் பண்ணாங்க. மீண்டும் அடுத்த வாரம், அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்னொரு சாய் லீலாவ நம்ம பார்க்கலாம். ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் நன்றி.